ஜெய் ஸ்ரீ ராதே. விருந்தாவன் தாமில் தான் நான் இருக்கணுன்ற ஆசை எனக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்தது. எனக்கு விருந்தாவன் தாம் மேலே ஆசை வரமாட்டேங்குது. நிறைய பேர் எல்லாம் விருந்தாவனத்தை பற்றி ஓஹோ ஆஹோன்னு அப்படி ரொம்ப நல்லா பேசுகிறாங்களே விருந்தாவனத்தை பற்றி, எனக்கு ஏன் அந்த மாதிரி ஆசை வரல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து நான் என்னுடைய சிக்ஷா குரு கிட்ட வச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு விருந்தாவனில் வசிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டோடைய காண்டாக்ட் எனக்கு கிடச்சி, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டெய்லி ரொம்ப நேரம் அவங்கக்கிட்ட நான் பேசக்கூடிய சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஒரு விருந்தாவன் வாசிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது மூலமாக, அவங்கக்கிட்டேருந்து விஷயங்கள் கேட்குறது மூலமாக, அவங்க என்கிட்ட நிறைய வீடியோஸ், நிறையா பிக்சர்ஸ், அவங்க போகிற டெம்பிள்ஸ், அந்த டெம்பிளோடைய டீட்டெயில்ஸோட பிக்சர் எல்லாமே அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. அதை ஷேர் பண்ணுறது மூலமாக எனக்கும் வந்து விருந்தாவன் மேலே ஒரு யுனீக்கான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு வந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிட் டைமில் எனக்கு வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் டைமில் ஒரு வருஷத்துக்கிட்ட நான் ஒரு டிவோட்டியோடைய ஸ்பீச் பர்சானாலிருந்து அவர் பேசுகிறத கேட்டு 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 எனக்கு அவர் பேசுகிறத கேட்டேனே எனக்கு வந்து பர்சானா, ஸ்ரீமதி ராதாராணி, அவங்களோட மகத்துவம் எவ்வளோ உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ராதாராணி மேலே அட்டாச்மெண்ட் வந்து ஒரு உயர்ந்த வைஷ்ணவருடைய ஸ்பீச்சை நான் கண்டினியூஸாக எனக்கு கேட்டனே எனக்கு ராதாராணி மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் விருந்தாவன் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்களும் வந்து ஒரு விருந்தாவனில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட இருந்து நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுங்க. டெய்லி அவங்கக்கிட்ட பேசுங்க. டெய்லி அவங்க எங்கே போனாங்க, டெய்லி எந்த கோயிலுக்கு போனாங்க, அந்த கோயிலோட மகத்துவம் என்ன அப்படின்னு அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் பர்சனலாக பேசி நீங்கள் ஷேர் பண்ணும்போது, நம்மளுக்கும் வந்து மனசில் வந்து விருந்தாவன் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்து வந்துடும். ஜெய் ஸ்ரீ ராதே.